மக்களே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். வாங்க மறுபடியும் என்ன நாங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ நாங்கள் இப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்துருந்தா ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து இப்போ ஸ்டார்டிங் பண்ணியிருந்தோம் அதை சீரிஸ் மாதிரி. இப்போ பைத்தன் பைத்தன் ஃபங்க்ஷன் பேசிக் பார்த்து அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். டிஃபால்ட் பராமீட்டர்ண்டா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து யூசர் டிஃபைன் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அப்புறம் பராமீட்டர் வர்சஸ் ஆர்குமெண்ட் அதுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கு வந்து என்ன இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை பற்றி பார்த்துலாம். ஸோ கெயின் ஒரு எக்ஸாம்பிளோடய பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனோட டிஃபைன் பண்ண ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து இப்படி டிஃபைன் பண்ண தெரியுமே. இப்போ நாங்கள் டிஇஎஃப் ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். அதில் போய் இப்போ ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோலையும் அதான் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆப்பை பேஸ் பண்ணி என்ன இந்த முறையும் நாங்கள் இந்தியா வீடியோலையும் என்ன எக்ஸாம்பிளை வந்து அதையே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுக்குறேன், என்ன பிளேஸ் ஓர்டர். சரியா, பிளேஸ் ஓர்டர் தான் எங்களோட ஃபங்க்ஷன் நேம். ஸோ உங்களுக்கு தெரியும், பிளேஸ் ஓர்டர் கொடுத்துட்டு பராந்தீஸில் வந்து என்ன பராமீட்டர்ஸை வந்து விடுவோம். ஓகே, நாங்கள் பராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பராமீட்டர் என்ன ஆர்குமெண்ட் நான். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் அண்ட் ஒரு பராமீட்டர் கொடுக்குறேன். அடுத்த ரெண்டாவதாக வந்து குவான்டிட்டி. அப்போ சரி, உங்களுக்கு என்ன ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப்பில் வந்து காமனாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் ஒரு சிம்பிளாக வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து அந்த ஃபுட்டோட ப்ரைஸ். சரி, அப்போ மூன்று பேராமீட்டர் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறோம். சரி, டிஃபைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்து உள்ள என்ன ப்ரோசஸ் ஜஸ்ட் இந்த மூன்று பேராமீட்டரையும் வந்து பிரிண்ட் பண்ணுறோமே. என்ன ஒரு பேசிக்காக வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணேன். எனக்கு நாங்கள் லேட்டராக வந்து இந்த ரிட்டர்னை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்போ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனை டிரெக்டாக யூஸ் பண்ணேன். இங்கே ரிட்டர்ன் ஒயிட் எல்லாம் சில கான்செப்ட் இருக்குது, அது லேட்டராக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஃபுட் அண்ட் கொடுத்து நான் ஜஸ்ட் இப்போ எங்களோட பிரிண்டிங் பர்பஸுக்காண்டி அவுட்புட் செக் பண்ணுறதுக்காண்டி எங்களோட வேரியபிள் ஃபுட்டாக கொடுக்குறேன். ஓ, ஃபுட் பராமீட்டர். அடுத்தது வந்து எங்கள்கிட்ட ரெண்டாவது வந்து என்ன குவான்டிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணி அந்த வேரியபிள் நேமையும் கொடுக்குறேன். கால் பண்ணும்போது என்ன சேர்த்து பிரிண்ட் பண்ணும். அவ்வளோ நம்ம ஒன்றுமே இல்லை, குவான்டிட்டி. அடுத்தது மூன்றாவது நான் கொடுத்த பேராமீட்டர் வந்து என்ன ப்ரைஸ். சரி, அப்போ அதையும் நாங்கள் இதில் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம். ஸோ இங்கே அந்த பேராமீட்டரோட நேம் வந்து என்ன அப்படியே ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். சரியா, எங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒர்க் முடிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பைத்தில் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு விதமான ஆப்ரேஷன். ஒன்று முதலாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அதான் இப்போ ஃபஸ்ட் ஆச்சு. இனி வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ஆர்கியூமெண்ட் அந்த கான்செப்டை நாங்கள் உள்ள கதைக்கு வரும். சரியா, இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் காலிங் வந்துன்றது ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நாங்கள் அது என்ன இன்புட்டாக கொடுப்போம்னு உங்களுக்கு தெரியுமென்னா நீங்கள் ஓகே நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து முதல்ல நான் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். கால் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. சரியா, பேராமீட்டர் கொடுத்தாங்க. இந்த பேராமீட்டருக்கு வந்து நாங்கள் இங்கே பேராந்தீஸில் வந்து அந்த வேல்யூஸை கொடுக்கணும். அந்த வேல்யூஸை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், ஆர்கியூமெண்ட் சொல்லணும். ஓகே, நாங்கள் ஆர்கியூமெண்ட் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ முதல் வந்து என்ன நான் ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபுட் கொடுத்துனாங்க. ஃபுட் வந்து என்ன பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து குவான்டிட்டி நான் 100 கொடுக்குறேன். மூன்றாவது ப்ரைஸ். சரி, நான் 500 ருபீஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் இந்த கோடு. சரியா, கோடை ரன் பண்ண எங்களுக்கு வந்து என்ன அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த ஆர்டர்லேயே வந்துருக்கு. நாங்கள் ஆர்டர்னு சொல்ல வர்றது என்ன கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் முதலாவதாக வந்து டிஃபைன் பண்ணிக்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் வந்து முதலாவதாக பேராமீட்டர் வந்து ஃபுட். அப்போ நான் ஃபுட் டிஃபைன் பண்ணி ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து முதலாவது பேராமீட்டர் ஃபுட். அப்போ இங்கே கொடுத்த இன்புட்டை பாருங்க, ஆர்கியூமெண்ட்டும் என்ன கிட்டத்தட்ட நாங்கள் என்ன நான் ஃபங்க்ஷன் கோல் பண்ணும்போது இந்த பராந்திஸில் கொடுக்குற வேல்யூ ஆர்கியூமெண்ட் இங்கே ஃபங்க்ஷன் கோலிங்கில் வந்து முதலாவது வேல்யூ நாங்கள் ஃபுட் தாங்க வந்து பேர்கர் கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்த பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூவை வந்து இங்கே கொடுத்துருக்கோம் நாங்கள் ஃபங்க்ஷன் கோல் பண்ணும். ரெண்டாவது குவான்டிட்டி கொடுத்தாலும் 1 கொடுத்துருக்கோம். மூன்றாவது வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க டெஃபினிஷனில் வந்து இங்கே இந்த ப்ரைஸ் வந்து என்ன 500 ருபீஸ் கொடுத்துருக்கோங்க. கொடுக்க அந்த சேம் ஆர்டர் நாங்கள் கொடுத்த ஆர்டர்லேயே வந்து எங்களுக்கு அவுட் முதலாவது ஃபுட் இருக்குது. எஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸில் வந்து டிஃபைன் நிற்கும். முதலாவது ஃபுட் கொடுத்தா, ரெண்டாவது குவான்டிட்டி வந்துருக்கு, மூன்றாவது ப்ரைஸ். அப்போ இல்லை என்ன நான் சொல்ல வரேன்டா, இதை வந்து நான் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். சரியா, பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்டாக ஒன்றுமே இல்லைங்க. அந்த பொசிஷனுக்கு மச்சாகும் நான் கொடுக்குற வேல்யூ வந்து என்ன நாங்கள் இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த பேர்கர் அண்ட் டேக்கில் வந்து அது முதலாக இருக்குது. ஏன் முதலாவதெல்லாம் வருதுன்னா நாங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். ஃபுட் தான் எங்களுக்கு என்ன அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஆர்டரில் ஃபஸ்ட்டாக இருக்குன்னா முதலாவது பேராமீட்டராக ஃபுட் இருக்குது. அந்த ஆர்டருக்கு மச்சாரமாக என்ன பேர்கர் இருக்குங்க. அப்போ அந்த பொசிஷனை வந்து மச் பண்ணுது. அந்த பைத்தன் வந்து அந்த பொசிஷனை மச் பண்ணி எடுக்கிறதால அதே ஆர்டரில் எங்களுக்கு வேல்யூ என்ன அது எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ரெண்டாவது குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி ஒன்று கொடுத்தா, மூன்றாவது வந்து என்ன நாங்கள் டெஃபினிஷனில் வந்து ப்ரைஸ் இருக்குது. அப்போ என்ன இங்கே வந்து நாங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆர்குமெண்ட்டில் வந்து 500 கொடுக்கும்போதும் என்ன அந்த மச்சிங் வந்து என்ன கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனை கொண்டு வந்து அதுக்கேரிய மச்சா எங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்து. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ அடுத்த இப்போ இன்னொரு செல் அடுத்த கீழே நான் இந்த ஆர்டரை மாற்றி கொடுக்க போகிறேன். சரியா, இப்போ சேம் ஃபங்க்ஷனை தான். சரியா, நான் ப்ளேஸ் கோல்டரே கொடுக்குறேன்.
பிளேஸ் ஹோல்டர் ஃபங்க்ஷனை கொடுத்து இதில் போய் வேல்யூன்ற ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன ஃபுட்டை வந்து கடைசியாக கொடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் மேலே வந்து என்ன உங்களுக்கு மேல் லைனில் பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது ஆர்டரில். இங்கே போய் நான் இந்த பர்கரை போய் என்ன கடைசியாக கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஆர்டரை கொடுத்து போட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணங்களுக்கு கோட் ரன் ஆகுது. ஆனால் இங்கே வார அவுட்புட்டை பாருங்க. இப்போ எங்களுக்கு என்ன முதல்ல வார அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஒன்று வருது. பட் எங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ன்றது ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபுட்ன்றது ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணால் ஃபுட்ன்றது என்ன இந்த அவுட்புட்டில் ஃபுட்னா இந்த இடத்துல உண்மையாக பர்கர் தான் வந்திருக்கும். ஆனால் பர்கர் வரையில் அதுக்கு என்ன ரீசன்ட்டா எங்கள்கிட்ட இந்த பொசிஷன் வந்து இந்த மிஸ்மேட்ச் ஆகிடும். இந்த பொசிஷன் மிஸ்மேட்ச் ஏன்டா வந்து என்ன எங்களோட டெஃபினிஷனில் வந்து ப்ரைஸ் தான் மூன்றாவதாக இருக்குது, மூன்றாவது பேராமீட்டர் இருக்குது. ஆனால் நான் இங்கே வேல்யூ கொடுக்கும்போது என்ன ப்ரைஸுக்கு பதில் இங்கே பர்கரை கொடுத்துருவேன். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் பைத்தன் எப்படி இதை எடுத்துக்கொள்ளுமெண்டா இங்கே இந்த எங்களோட ப்ரைஸ் தான் என்ன பர்கர்னு எடுக்கும். என்ன எங்களோட டெஃபினிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து ப்ரைஸை தான் என்ன மூன்றாவது ஆகி மூன்றாவது பொசிஷனில் கொடுத்துருவோம். அப்போ அந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து என்ன பைத்தன் வந்து ஒர்க் பண்ணும். அப்போ நான் டாக் ஸ்ட்ரிங்லேயும் பாருங்க, டாக் ஸ்ட்ரிங் கவுண்ட் பண்ணிக்கிறேன். பைத்தன் வந்து ப்ரைஸை தான் மூன்றாவது ஆர்குமெண்ட்டாக இருக்குது, மூன்றாவது பொசிஷனில் வச்சிருக்கோம். மூன்றாவது பொசிஷனில் வைக்கும்போது நாங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மூன்றாவது வேல்யூ பர்கரை கொடுத்தோம்டா அதை அசைவ் பண்ணிடுமோ. ஓகே ப்ரைஸ் தான் பர்கர் என்ன பேஸ் பண்ணி எங்களுக்கு என்ன அவுட்புட் கொடுங்க. இங்கே ஒரு என்ன பொசிஷன் மிஸ் மேட்ச் நடக்குது. ஒரு பிரச்சனை என்ன அங்கட மிஸ் மேட்ச் சொல்ல வரது என்ன எங்களோட அவுட்புட் வந்து ரோங்காக வருது. அப்போ இந்த இடத்துல என்ன எங்களுக்கு வந்து இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாக ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ஐடியான்னு வந்திருக்கும் என்ன கீவேர்ட் ஆர்குமெண்ட் சொல்ல வரன்றது. இப்போ நான் சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சரி, கால் பண்ணி இதாங்கட ஃபங்க்ஷன் நாங்கள் டிஃபைன் பண்ணி இங்கே போய் நான் என்ன செய்ய போகிறோம்டா நாங்கள் பராமீட்டர் டிஃபைன் பண்ணிங்க தானே அந்த பராமீட்டரோட நேமை வந்து இங்கே வந்து என்ன கீவேர்டாக கொடுக்க போகிறோம். அங்கே சேம் நேம் தான், சேம் பராமீட்டர் தான். பட் இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது நான் வந்து நான் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே ஆர்குமெண்ட் சொல்கிறோம். சரி, இங்கே வந்து நாங்கள் கொடுக்கும்போது இந்த பராமீட்டர் வந்து என்னவா இருக்க போகுதுண்டா எங்களுக்கு ஒரு கீவேர்டாக இருக்க போகுது. கீவேர்டாக இருக்குது. அந்த பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூ என்ன ஆர்குமெண்ட் நாங்கள் பாஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பர்கர் கொடுத்தோம்னா ஓகே ஃபுட்டுக்கு வந்து பர்கர் ரெண்டு அசைன் பண்ணுறோம். சரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்களாண்டா எங்கடா இதில் வந்து என்ன இருக்குது குவான்டிட்டி இருக்குது. குவான்டிட்டி இருக்குது. சரியா, குவான்டிட்டி 100 கொடுக்குறேன். மூன்றாவது என்ன இருக்குது ப்ரைஸ் இருக்குது. சரியா, ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் கொடுக்குறேன். இப்போ போய் கொடுத்துட்டு இந்த கோடை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே வந்து நாங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து என்ன எங்களோட பேராமீட்டரை வந்து என்ன இதை பேராந்திஸில் கொடுத்து அதுக்கு வேல்யூ அசைன். ஆக்சுவலி இந்த ஃபுட் குவான்டிட்டி இந்த ப்ரைஸ் இந்த மூன்றையும் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருந்தது. பட் நாங்கள் இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஒரு கான்செப்ட் உள்ளாக இந்த கீவேர்ட் அதான் அந்த பேராமீட்டராக டிஃபைன் பண்ண அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் டிஃபைன் பண்ண அந்த பேராமீட்டர் அங்கே அதை வந்து இங்கே வந்து ஒரு கீவேர்ட்டாக கொடுத்து அந்த கீவேர்ட்டுக்கு ஈக்குவலான ஆர்குமெண்ட்டை வந்து அந்த வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த கீவேர்ட்டுக்குரிய அந்த பேராமீட்டர் கூடிய வேல்யூவை வந்து இந்த ஆர்குமெண்ட்டாக கூட ஆர்குமெண்ட்ஸ் ஒன்று இல்லை அந்த பர்டிகுலர் லைக் கீ பேவல் நீங்கள் ஒரு டிக்ஷனரி கான்செப்ட் டிக்ஷனரி மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் அந்த கீயை வந்து என்ன எங்களோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணினா பேராமீட்டரை வந்து இங்கே கொடுக்குறோம். அதான் என்ன கீவேர்ட் ஆர்குமெண்ட்னு சொல்ல வரது என்ன நாங்கள் கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஒன்றுமே இல்லை. எங்களோட ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணி அந்த பேராமீட்டரை கொண்டு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இந்த வெளிப்படையாக வந்து என்ன அந்த நேமை கொடுத்து அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா டிரெக்டாக வந்து அந்த பேராமீட்டர் வேல்யூவை கொடுத்து பேராமீட்டரையும் கொடுத்து அதுக்கு வேல்யூ நாங்கள் இங்கே அசைன் பண்ணுறோம். அதால் வந்து எங்களுக்கு டிரெக்டாக வந்து என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ நான் இந்த உண்மையான யூஸ் கேஸ் எங்கே வேற போகணும். இப்போ நீங்கள் ஓர்டரை மாற்றி கொடுக்கும்போது இப்போ ஓர்டரை மாற்றி கொடுக்கும் போகிறோம். இப்போ நாங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் நாங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு ஆர்டர் பிழைச்சல இந்த மேலே இந்த 44 லைனில் வந்து நாங்கள் வந்து முதலாக இன்னும் 100 கொடுத்தாங்க. இப்போ 100 ஆக்சுவலி குவான்டிட்டி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா நான் இங்கே போய் ஏன்னா ஆர்டரை மாற்ற போகிறேன். பட் இங்கே வந்து கீவேர்டாக கொடுக்க போகிறோம். சரியா, குவான்டிட்டி எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கும். ரெண்டாவது என்ன எங்களுக்கு இருந்தது 44 லைனில் 500 ப்ரைஸ். ஓகே, ப்ரைஸ் தான் எங்களோட பேராமீட்டர். ஆக்சுவலி நான் டிஃபினிஷன் கொடுக்கும்போது இந்த அந்த பேராமீட்டர் டிஃபைன் பண்ணும்போது ப்ரைஸ் இருந்தால் நாங்கள் பேராமீட்டர் நேம் கொடுக்கும். அதை கொடுத்து நான் என்ன அந்த வேல்யூ செய்யணும். மூன்றாவது நாங்கள் என்ன கொடுத்தாங்க நான் வந்து பர்கர் அப்போ பர்கர்ன்றது ஃபுட். சரி, பர்கர் ஓகே. இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வேறு எங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் முதலாவது பேராமீட்டர் ஃபுட் தான் இருக்குது. சரி, ரெண்டாவது குவான்டிட்டி, மூன்றாவது ப்ரைஸ். பட் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை முதலாவது நாங்கள் என்ன ஃபுட்டாக கொடுக்கல. ஆனால் குவான்டிட்டி என்ன கொடுத்து 1 கொடுத்துருவோம். ரெண்டாவது ப்ரைஸை கொடுத்துருக்கோம். மூன்றாவது தான் என்ன ஃபுட்டாக கொடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எரர் வருமா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இல்லை எரர் வருமா இல்லையா? நீங்கள் வேணும்டா ஃபாலோலாம் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பாருங்க கூட கூட. சரி, நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பதினஞ்சு எங்களுக்கு வந்து எரர் வரையில. பட் எங்களுக்கு எரர் வரையில நான் என்ன சொல்ல வரேன்டா இந்த ஆர்டர் வந்து மாறலை. இப்போ நான் முதலாவது குவான்டிட்டி 1 கொடுத்தாலும் ஃபங்க்ஷன் என்னதை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுதா முதலாவது ஃபுட் பர்கர்னு என்ன அது அசியூமெண்ட் என்ன ஃபுட் பர்கர்னு அது எக்ஸ்பிளிசிட்டாகவே எங்களுக்கு சொல்ல. அதுக்கு ரீசன் வந்து ரீசனை நாங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து
நாங்கள் அந்த பராமீட்டரை அந்த ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ண பராமீட்டரை வந்து நாங்கள் இங்கே வந்து என்ன கீவேர்ட்டாக வந்து என்ன என்னோட ஃபங்க்ஷன் கோலிங்கில் வந்து பெரான்சிஸில் கொடுக்குறோம். அதை கொடுத்து வேல்யூ அசைன் பண்ணுறதால ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபியூஸ் இல்லை. ஓகே ஃபங்க்ஷன் விட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறது. ஓகே அந்த வேல்யூ வந்து இங்கோட மச்சாது என்ன. அப்போ அது நாங்கள் பொசிஷன் மிஸ்மேட்ச் கொடுத்தாலுமே நாங்கள் இங்கே கீவேர்ட்டை கொடுக்குறதால அந்த கீவேர்டுன்னு சொல்ல வந்து பராமீட்டர் இந்த பராமீட்டரை கொடுத்து வேல்யூவை அசைன் பண்ணுறதால எங்களுக்கு டிரெக்டாக நாங்கள் மூன்றாவது பொசிஷனில் ஃபூட்டாக கொடுத்தாலும் ஆக்சுவலி டெஃபினிஷனில் வந்து ஃபுட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பராமீட்டர். பட் நான் கோல் பண்ணும்போது நாங்கள் மூன்றாவதாக கொடுக்குறோம். பட் என்ன அந்த பேராமீட்டரை கோல் கொடுத்து அதுக்கு ஒரு கீவேர்டாக கொடுத்து அந்த வேல்யூ அசைன் பண்ணுறோம். கொடுத்து அப்படி கொடுத்தாலுமே ரன் பண்ணும்போது என்ன ஃபுட் வந்து ஃபுட்டை வந்து என்ன முதலாவதாகவே கொண்டு வருது அவுட்புட்டில் தெரியும். ரெண்டாவது குவான்டிட்டி ஃப்ரெஷ் நான் பட் இங்கே வந்து நாங்கள் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து இங்கே இந்த கீவேர்ட் அதாவது இந்த பேராமீட்டரை கொடுக்கல. கொடுத்து நாங்கள் என்ன அசியூம் பண்ண டிரெக்டாக என்ன நார்மலாக வேல்யூஸை மட்டுமே வாஸ் பண்ணி டிரெக்டாக ஆர்குமெண்ட்டை மட்டுமே பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணிக்க என்ன அது பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஓர்டரை பார்த்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. எங்களுக்கு முதலாவது ஃபூட்டை வந்து ஒன் ஆகி எடுக்குது என்ன அது நாங்கள் இப்போ எக்ஸ்பிளிஸ்டாக கொடுக்காது பை டிஃபால்ட்டாக என்ன எங்களுக்கு மேலே ஃபூட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ ஃபூட் தான் பண்ண நினச்சி அவுட்புட்டாக கொடுக்குது. பட் இங்கே வந்து நாங்கள் ஃபூட்டாண்டு கொடுக்குறதால மேலே இந்த கேஸில் நாங்கள் ஃபூட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்ன ஃபூட் கொடுக்குறதால என்ன நாங்கள் ஓர்டரை மாற்றி கொடுத்தாலும் இந்த கீவேர்ட் ஆகுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி என்ன எங்களோட மிஸ்மேட்ச் ராங்கான அவுட்புட்டை கொடுக்காம சரியான அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதான் என்ன எங்களோட இந்த கீவேர்ட் ஆகுமெண்டோட ஒரு மெயின் யூஸ் கேஸ். சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை என்ன டேரெக்டாக நாங்கள் இந்த பேராமீட்டரை வந்து என்ன எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்து வேல்யூ அசைன் பண்ணுறோம். அங்கே எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இது என்ன இதுவுமே ஆகுமெண்ட் தான். பட் இதை கீவேர்ட் ஆகுமெண்ட் சொல்ல வரேன். சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட் சொல்லுவோம். அது என்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணும்போது இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து என்ன பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே நான் இது டீப்பாக வந்து என்ன ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இன்னொரு கான்செப்ட் இருக்கு என்ன மிக்சிங் பொசிஷனல் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ மிக்சிங் பொசிஷனல் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலாம். சரி நீங்கள் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டையும் யூஸ் பண்ணலாம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்றது ஒன்றுமே இல்லை என்ன நீங்கள் வந்து என்ன கீவேர்டை கொடுக்காம என்ன பேராமீட்டர் வேல்யூ எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்காம வந்து என்ன நீங்கள் வந்து வேல்யூஷன் இப்போ எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முதலாவது வந்து ஃபுட் இருக்கிறது. இப்போ நான் ஃபுட்டுக்கு வந்து ஃபுட்டுன்னு கொடுக்காம எனக்கு தனியாக நேமை மட்டுமே கொடுக்கணும். அப்போ என்ன அப்படி கொடுத்தாலே இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி என்ன மச் பண்ணி என்ன முதலாவது என்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபுட் தானே இருக்குது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன மச் பண்ணு. பட் ரெண்டாவதாக கொடுக்க போகிற வேல்யூ வந்து நாங்கள் என்ன கீவேர்டோட கொடுக்குறோம். சரி கீவேர்டு என்ன எங்கள்கிட்ட ஒரு டெஃபினிஷனில் கொடுத்து நாங்கள் பேராமீட்டருக்கு தானே அந்த பேராமீட்டர் நேமை கொடுத்து அப்புறம் என்ன அதுக்கு வேல்யூ ஆசியம் ரெண்டு கொடுக்குறோம். சரி ரெண்டு கொடுத்துட்டு அடுத்து என்ன ப்ரைஸ் என்ன நான் 1000 கொடுக்குறேன். சரி கொடுத்து இப்போ ரன் பண்ணு பார்த்தீங்க இதில் வந்து மிக்சிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பொசிஷன் ஆர்குமெண்ட் இந்த பொசிஷனை மச் பண்ணுறது டெஃபினிஷன் முதலாவது ஃபுட் இருக்கு. ஓகே ஃபுட் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. அந்த பொசிஷனை இது மச் பண்ண அப்புறம் ரெண்டு என்ன குவான்டிட்டி இந்த வீல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டாவது குவான்டிட்டி தான் எங்களோட டெஃபினிஷன் இருக்குது. பட் இங்கே நான் எக்ஸ்பிளிசிட்டாக குவான்டிட்டி 2 கொடுக்குறேன். மூன்றாவது ப்ரைஸ் இருக்குது என்ன வேல்யூ ப்ரைஸுக்கு 1000 அசைன் பண்ணிங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட் இருக்குது. ஆனால் வந்து என்ன முதலாவது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் முதலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை கொடுக்க வேண்டிய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டரை மாற்றினாலும் இப்போ இதில் வந்து நான் ஆர்டரை மாற்றினேன் இப்போ நீங்கள் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் ஆர்டர் எப்பவுமே இருக்க மாட்டே இல்லை. இப்போ நான் இதில் வந்து என்ன ப்ரைஸை வந்து ரெண்டாவது கொண்டு வரேன். என்ன கீவேர்ட் ஆர்குமெண்ட் உங்களுக்கு தெரியும் கீவேர்ட் ஆர்குமெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறேன். நான் இதில் வச்சு ஆர்டரை மாற்றினா பிரச்சனை வேறு அது உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ப்ரைஸ் இருக்குது. மூன்றாவது வந்து நான் இது குவான்டிட்டியை கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எல்லாம் ஓகே எங்களுக்கு ஓகே பொசிஷனல் ஆர்குமெண்ட் சரியாக இருக்குது. ஏன்னா முதலாவது பொசிஷனில் வந்து என்ன ஃபுட் இருக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து முதலாவது என்ன ஃபுட் இருக்குது. ஓகே ஆனால் ரெண்டாவது குவான்டிட்டி இருக்குது டெஃபினிஷனில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் இருக்குது. பட் உங்களுக்கு தெரியும் இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்ததால வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்ததால வந்து ஃபங்க்ஷன் பைத்தன் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாவது ப்ரைஸ் கொடுத்தாலுமே வந்து ப்ரைஸ் வந்து மூன்றாவது தான் பெறுது எங்களுக்கு. ஏன்னா வந்து நான் கீவேர்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கேன். சரி எங்களோட கீவேர்ட்டை வந்து அந்த பேராமீட்டர் அந்த டெஃபினிஷன் கொடுத்து அந்த பேராமீட்டர் டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்கோம். அதுமாதிரி குவான்டிட்டி வந்து மூன்றாவது கொடுத்தாலும் ரெண்டாவதே கொடுக்குது. ஓகே ஃபுட் வந்து பர்கர் அதுக்கு ரீசன் வந்து என்ன பொசிஷன் மச்சிங்க பொசிஷன் மச்சு அதுக்கு முதல்ல என்ன இந்த நாங்கள் ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஃபங்க்ஷனை கோல் பண்ணுறோம். கோல் பண்ணிக்க கொடுக்குறது வந்து ஆர்குமெண்ட். இங்கே முதலாவது வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட்டாக இருக்க போது அந்த பொசிஷன் வந்து செக் பண்ணுங்க. இங்கே கோல் பண்ணிக்க இருக்கிற பொசிஷனும் டெஃபினிஷனில் இருக்கிற பொசிஷனும் சேம். அப்போ ஃபுட் தான் அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் கீவேர்ட் என்ன அப்போ ரெண்டாவது கீவேர்ட் ஆர்குமெண்ட் எங்களுக்கு பிரச்சனை. கீவேர்ட் ஆர்குமெண்ட் மாறி கொடுத்தாலும் பொசிஷனை மாறி கொடுத்தாலும் கீவேர்ட்டை வச்சு பேஸ் பண்ணி அது அவுட்புட்டை சரியாக கொடுத்துரும். ஸோ இதான் என்ன இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் டாபிக் அதாவது இந்த கான்செப்ட் தான் எங்கள் ஃபங்க்ஷனில் வந்து காமனாக யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இப்போ நாங்கள் நிறைய என்ன பேராமீட்டரில் ஆர்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணணும். நிறைய பேராமீட்டர் நாங்கள் ஒரு டிஃபைன் பண்ணிட்டோம்னா மேபி எதுவும் உங்களுக்கு மேபி இல்லை மேபி ஈஸியாக வந்து என்ன மிஸ்மேட்ச் இல்லாட்டி என்ன இப்போ உங்களுக்கு வந்து ட்ராங்கான ஆன்சர்ஸ் எதுவும் பெறாமல் இல்லாட்டி கன்ஃபியூஷன் இருக்கு நம்ம ரீடபிளாக இருக்கணும். நீங்கள் இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே இந்தியன் வீடியோவில் என்ன உங்களுக்கு வந்து இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இந்த வீடியோ
இந்த வீடியோவில் இந்த டாபிக் பற்றி எதுவும் கருத்து இல்லை சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட் பேராமீட்டர்ஸ் மெத்தட் என்ன ஃபங்க்ஷன் என்ன பில்டிங் ஃபங்க்ஷன் யூசர் இந்த மாதிரி விஷயம் ஒரு டிஸ்கஸ் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகே, என்ன மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.